நாங்கள் மானாமதுரை நெல்லையிலிருந்து தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து ஊர் குடும்ப சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்துக்காக வந்திருக்கிறோம். நாங்கள் நேற்று 11 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷன் காலை நைட்டு 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு சொல்லி ஊர் குடும்ப சார்பாக நெல்லையில் கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு சொல்லி பெருமிஷன் கேட்டிருந்தேன். கொடுக்க மாட்டேன்னா இன்னைக்கு 10 மணிக்கு வாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் 10 மணிக்கு இங்கே திரண்டு வந்துட்டோம். அதனால கண்டிப்பாக நெல்லையில் ஊர் குடும்ப சார்பாக இந்த தம்பி ஆகாஷ்காக கண்டிப்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் இருக்கும். 38 மாவட்டத்திலும் கண்டிப்பாக தேவேந்திர உணர்வுள்ள தேவேந்திரனாக இருந்தால் கண்டிப்பாக நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணணும். ஏன்னா இந்த கொலை என்னன்னா ஒரு பக்கம் ஒரு குட்ட பரம்பரை வெட்டிக்கிட்டு இருக்கு, ஒரு பக்கம் நம்ம காவல்துறை ஒரு மரியாதையாக காட்சி சட்டை ஒரு கலெக்டரை கூட அடிச்சு கூட்டு போகலாம். ஒரு பிசிக்கு அவ்வளவு ஒரு பவர் உள்ள காவல்துறை நாங்க தெய்வமா மதிக்கிறோம். அப்படிப்பட்ட காவல்துறை தேவேந்திர பிள்ளைகளை கூட்டிட்டு போய் கால உடைக்கையும் கூட்டிட்டு போய் கொலை பண்ணியிருக்குமா அந்த காவல்துறை நாங்க வரிப்பணம் கொடுத்து உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறோம். அதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நீங்க எத்தனை பேரை நீங்க எங்க அடிச்சாலும் சரி, நாங்க வாழையடி வாழ கிடக்க நாங்க வளர்ந்து வந்துகிட்டே இருக்கோம். இதனால நாங்க சலிச்சு போகக்கூடிய கிடையாது. தமிழனுக்காக மொத்த டோட்டலுக்கும் நம்ம சுந்தரலிங்கம் அவர் வெடிகுண்டை கட்டி அனைத்து தமிழ் குடிமக்களுக்கும் போராடினாரு. நாங்க எங்க தேவையான அஜித்துக்காக நாங்க போராட மாட்டோமா? இன்னைக்கு நிறைய கொலைகள் நடக்குது ஃபுல்லாமே மாற்று. இன்னைக்கு சமுதாயம் எத்தனை சமுதாயமா இருக்கு. இந்த தேவேந்திரனை மட்டும்தானே நீங்க சித்திரவதை பண்ணுதீங்க. இந்த அரசியல் 4 வருஷத்துல 36 கொலை நடந்திருக்குது. இந்த 4 வருஷத்துல 36 மரணம் நடந்திருக்கு. அப்ப இவங்க என்ன ஆட்சி நடத்துதான்? இதுக்கு நம்மளுடைய ஒரு சில இயக்கங்கள் தான் மூல காரணம். இந்த இயக்கங்களுக்குள்ள ஒன்னா இந்த இடத்துல நின்னா எப்பவுமே நமக்கு தீர்வு கிடைச்சிருக்கும். இந்த இயக்கம் ஃபுல்லாமே